ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்ம திருத்தணியில் மேரத்தான் நானே இது வரைக்கும் திருத்தணியில் மேரத்தான் பார்த்ததும் இல்லை, என் பசங்க கலந்துக்கிட்டதும் இல்லை. ஃபஸ்ட் டைம் மேரத்தான், அதுவும் சிஎம் விஜய் சாருக்கு பர்த்டே, அதுக்காக ஃப்ரீ மேரத்தான் நடத்துனாங்க. அப்பா இவ்வளோ நாள் மேரத்தான் நடத்தியிருக்காங்க. நான் சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கேன், திருத்தணியில் நடத்தியிருக்காங்க. ஆனால் பேமெண்ட்டுக்கு இவ்வளோ ஒருத்தருக்கு இவ்வளோ பேமெண்ட்டு அப்படின்னு சொல்லி நடத்திருக்காங்க. ஆனால் சிஎம் விஜய் சாருக்காக பர்த்டேக்காக ஃப்ரீ மேரத்தான் நடத்துனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதில் என் பசங்க, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸோட பசங்க, எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. எல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக ஃபுல்லாக கலந்துக்கிட்டோம். அதில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு போனோன்னா 5 o'clockலாம் போயிட்டோம். 5 o'clockலாம் போய் ஒரு 7 o'clock வரைக்கும் எல்லாருமே ஆர்கனைசேஷன்லாம் நடந்தது. டிஷர்ட்டு அந்த பேட்ச் கொடுக்குறதுலாம் கொஞ்சம் நடந்துகிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வார்ம் அப் பண்ண வச்சுட்டாங்க பசங்களையா. குட்டி குட்டி பசங்க கூட ஓடினாங்கங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் ஓடும்போதே நிறைய பார்க்கலாம். குட்டி குட்டி பசங்களாம் ஓடினாங்க. அதுவும் வார்ம் அப்லாம் ஃபஸ்ட்டு முடிஞ்ச உடனே எல்லோரையும் வார்ம் அப் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ண வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா செம்ம க்ரௌடு. என் பசங்க ஓடிட்டுருக்காங்க பாருங்கள், ஹை சொல்கிறாங்க பாருங்கள். இவங்க தான் எங்கள் பசங்க, என் ஃப்ரெண்ட்ஸோட பசங்க, என் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பசங்க. இவங்க என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஒன்றாங்க. என் பசங்க 2 பேர் முன்னாடி போயிட்டாங்க. இது என் பொண்ணு, என் பையன்லாம் முன்னாடி ஓடிட்டுருக்காங்க. எல்லாருமே ஒருத்தர் ஒரு தூரம் ஓடிட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக 10 ஏஜுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்ரு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எந்த பசங்களுமே ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஓடி வந்துட்டு ஸ்டாப் ஆகவே இல்லை. எல்லா சின்ன பசங்களுமே 5 கிலோமீட்டர்ஸ்க்கு கண்டிப்பாக ஓடினாங்க. எல்லாருமே ஓடினாங்க தான். ஒரு குட்டி பையன் கூட ஓடினான். இவங்க எல்லாருமே எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸோட பசங்க. எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். பல வருஷமாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்படியோ ரீச் ஆகிட்டோங்க. பசங்களாம் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. நானும் என்னோடய ஹஸ்பண்டும் மட்டும்தான் ஓடலை. கொஞ்சம் எனக்கு பேக் பெயின் இருந்ததுனால கொஞ்சம் ஓடலை. எங்கள் ஹஸ்பண்டும் போகல. ஏன்னா பசங்களை பார்த்துக்கணும், அவங்க கூடவே இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறாங்க இல்லையா, எந்த ஒரு ப்ராக்டிஸுமே இல்லாமல் ஃபஸ்ட் டைம் போகிறாங்க. அதனால் அவங்களோட நம்ம பைக்கில் போயிடலாம். மூச்சு வாங்குது இல்லை டயர்டாக இருக்குன்னா நம்ம பைக்கில் கூட்டிகிட்டே போயிடலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் பசங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவ்வளோ ஒரு போல்டாக டயர்டே ஆகாமல், எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் சூப்பராக ஓடி கடைசியில் ஃபினிஷ் பண்ணாங்க. ஃபினிஷ் பண்ணி உள்ளே போயிட்டாங்க. ஃபினிஷ் பண்ணுற இடத்துல உள்ளே போயிட்டு அப்புறம் டயர்டானாங்க. எல்லாம் தண்ணி குடித்து மூச்சு வாங்கி பயங்கரமாக டயர்டாக இருந்தாங்க. என் பொண்ணெல்லாம் உட்காந்துட்டா. என்னால் முடியல, கேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டா. கொஞ்சம் தண்ணி குடித்து ரிலாக்ஸ் பண்ணி அப்புறம் அங்கேயே ஃபுட்டு ஆர்கனைஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டு ஆனால் அப்புறம் அவங்க சாப்பிடல. ஏன்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. கிடைக்கிறதுக்கு டைம் ஆகும், பசங்களுக்கு டிஃபன் கிடைக்கிறதுக்கு லஞ்ச் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகிடும் சொல்லிவிட்டு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு டிஃபன் லஞ்சு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தோம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் கொடுக்க வேண்டியதான், சர்டிஃபிகேட்டு, மெடலு, அப்புறம் பிளானட் கொடுக்குறதா இருந்தது. அதெல்லாம் கொடுத்தாங்க. சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாங்க. டிவிகேவோட எம்எல்ஏ சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாங்க. நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கூட்டம் பயங்கர கூட்டம், நிறைய பேர். ஃப்ரீ இல்லையா, அதனால் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் நல்லபடியாக போச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் எனக்கு இந்த பேக் பெயின்லாம் இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் அனுப்பணும். பாருங்க குழந்தைங்களாம் ஓடுறாங்க. அதெல்லாம் பார்த்து எனக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. ஆனால் நல்லா இருந்தது. மாரத்தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அதுவும் டிவிக்கோட மாரத்தான். தளபதி விஜய் சாருக்கு பர்த்டேக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே விஜய் சார், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், உங்களோட இது நல்லபடியாக போகணும், என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி பசங்களை என்கரேஜ் பண்ணுற விதமாக நிறைய பண்ணணும். படிப்புக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் நிறையா பண்ணுவீங்க. அதே மாதிரி எல்லாேருக்கும் மெடல் கொடுத்தாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, ஒரு பிளானட் கொடுத்தாங்க. எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பசங்க ஹாப்பியாக இருந்தாங்கங்க. சூப்பர் ஹாப்பி.
இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் தொல்லை தான் தாங்க முடியல. எல்லாரையும் பிடிக்க வச்சு ஃபோட்டோஸ் எடுத்து இவங்க எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட ஹஸ்பண்டோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுலேருந்து அவர் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே வருது. தேங்க்யூ.